மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா நெடுஞ்செழியனிடத்திலே அந்த அதிகாரம் போயிருந்தால் நீனும் நானும் கட்சி ஆரம்பிச்சு இந்த கூட்டத்தில் நின்று கத்திக் கொண்டிருக்க தேவை இருக்காது. அந்த மகன் மகத்தான நல்லாட்சியை கொடுத்து மாத்திருப்பார். இந்த நாட்டில் தீய ஆட்சியின் தொடக்கமே கேடுகட்ட அரசியல், அநாகரிக அரசியல், வஞ்சக சூழ்ச்சி அரசியல், மது அரசியல், இது எல்லாம் உருவானதற்கு காரணமே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். பெண்ணிய உரிமை பேசுவார்கள், பெரியாரை பேசுவார்கள், பொதுக்கூட்ட மேடைகளிலே கொச்சையாக பச்சையாக பெண்களை, எதிர்க்கட்சி தலைவர்களை, குடும்பங்களை பேசுவதற்கென்றே பேச்சாளர்களை வைத்திருந்த கட்சி திமுக தான். நாகரிகமாக நடந்து வந்து கொண்டிருந்த அரசியல் அநாகரிக பாதைக்கு திருப்பிய பெருந்தகையே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். அதை விட அதுல இருக்கிறேன்னு சொல்றான், இன்ப நிதி ஐயாவை முதலமைச்சரா பார்த்துட்டு சாகனம்ன்றான். 60 ஆண்டுகளா அவன் நாட்டுக்கு வீட்டுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி இந்த நாட்டை வச்சுக்கிட்டு பண்ற சேட்டை. நீ ஒண்ணு இல்ல ராஜா, நீ உன் மதிப்புமிக்க ஓட்டை நோட்டுக்கு விற்கிறாய், அந்த ஓட்டை வாங்கி அவன் நாட்டை விற்கிறான். நோட்டை வாங்கி கொண்டு நீ ஓட்டை விற்கிறாய், அந்த ஓட்டை வாங்கி கொண்டு அவன் நாட்டை விற்கிறான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வேற என்ன இங்க இருக்கு? MBA, MCOM, BE படிச்சவன், ME படிச்சவன்லாம் வாட்ச்மேன் வேலைக்கு 400 பேர் விண்ணப்பிச்சிருக்காண்டா. வாயில் காவலர் வேலைக்கு ஒரே ஒரு முறை உங்க அண்ணன் ஆட்சியை கொடு, ஒரே ஒரு முறை. அவரவர் வாழ்விடத்திலேயே அரசு வேலையை தர்றனா மட்டும் பார். திராவிடம்னா அதானே நண்பனுக்கு கல்யாணத்துக்கு போறதுக்கு திராவிடத்துக்கு அண்ணே முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அண்ணே, திராவிடம் திராவிடம் என்று கேட்கிறார்களே அவர்களுக்கு சொல்லுவேன், இந்த கல்யாணம் தான் திராவிடம்னு. ஓ, இதுதான கல்யாணம் தான் திராவிடமா? கள கொடுமடா சாமி. பரம்பரையாக 60-70 ஆண்டுகளா எங்க அண்ணன் வினோத் சொன்னது போல ஒரு கட்சி. புறையோடி போன சின்னம் உதயசூரியன். 70 ஆண்டுகளாக ஒரே சின்னம். பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை தொடங்கியது. தந்தை பெரியாரிடம் இருந்து பிரிஞ்சு வந்து பல நூறு பெரும் மேதைகள் எல்லாம் தேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்கி அன்றைக்கு ஒரே கட்சி தான் காங்கிரஸ். அந்த கட்சிக்கு எதிர்த்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்றார்கள். பல்வேறு முழக்கங்களை முன்வைத்தார்கள். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி எல்லாம் பேசினார்கள். பேரறிஞர் அண்ணா வந்த பிறகுதான் தமிழர் பொதுக்கூட்ட மேடைகளில் தமிழர் வரலாறு, தமிழ் இலக்கியம் இதெல்லாம் பேசப்பட்டவுடன் தமிழ் மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. அப்படி தொடங்கி உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் ஒரு கெடுவாய்ப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி 1.5 ஆண்டுகள் இறந்து விட்ட பிறகு கட்சி, ஆட்சி, கொடி, சின்னம் எல்லாம் ஐயா கருணாநிதிக்கு போய்விட்டது. அந்த இடத்தில்தான் வரலாற்றில் பெரும் தவறு நிகழ்ந்து விட்டது. மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா நெடுஞ்செழியனிடத்திலே அந்த அதிகாரம் போயிருந்தால் நீனும் நானும் கட்சி ஆரம்பிச்சு இந்த கூட்டத்தில் நின்று கத்திக் கொண்டிருக்க தேவை இருக்காது. அந்த மகன் மகத்தான நல்லாட்சியை கொடுத்து மாத்திருப்பார். இந்த நாட்டில் தீய ஆட்சியின் தொடக்கமே கேடுகட்ட அரசியல், அநாகரிக அரசியல், வஞ்சக சூழ்ச்சி அரசியல், மது அரசியல், இது எல்லாம் உருவானதற்கு காரணமே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். பெண்ணிய உரிமை பேசுவார்கள், பெரியாரை பேசுவார்கள், பொதுக்கூட்ட மேடைகளிலே கொச்சையாக பச்சையாக பெண்களை, எதிர்க்கட்சி தலைவர்களை, குடும்பங்களை பேசுவதற்கென்றே பேச்சாளர்களை வைத்திருந்த கட்சி திமுக தான். நாகரிகமாக நடந்து வந்து கொண்டிருந்த அரசியல் அநாகரிக பாதைக்கு திருப்பிய பெருந்தகையே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். நல்லா கவனிச்சுக்க. நீ முதல்ல நீ ஒரு பெருமைக்கு வா, நீ யார் நமது தெரிஞ்ச ஒரு திமிருக்கு வா, அப்பதான் நிமிர்வ. இல்லைன்னா உதயநிதியை எல்லாம் தலைமையேற்க தயாராவியா நீ? அதை விட அதுல இருக்கிறேன்னு சொல்றான், இன்ப நிதி ஐயாவை முதலமைச்சரா பார்த்துட்டு சாகனம்ன்றான். அந்த ஆள தேர்ல இருக்கானா செத்துட்டானான்னு தெரியல. கள கொடுமடா சாமி. உன் பாட்டன் அருண்மொழி சோழன் ஒருத்தர் தான், அவனுக்கு மகன் அரசேந்திரன் இருந்தான். உலகத்தில் பல நிலப்பரப்புகள் என்று 3வது பெரிய வல்லரசை நிறுவிய நம் பாட்டங்க, நம்ம இன முன்னோர்கள். 29 வருஷம் தான்டா நாட்டாண்டு இருக்கேன். 29 ஆண்டு தான் இருக்கேன். அதுக்குள்ள இவ்வளவு சாதிச்சிருக்கேன். இந்திய கடல் இருக்குல்ல, லேக், அது சோழன் லேக்னு தான் வரலாற்றுல குறிப்பு இருக்கு. சும்மா கப்பல் ஓட்டி படகு விளையாடுற மாதிரி கப்பல் ஓட்டி விளையாடி கொண்டிருந்தார்கள் குறிப்பு இருக்கு. அவனே 29 ஆண்டுகள் தான் இருக்கான். ஆனா இவங்க 60 ஆண்டுகளா அவன் நாட்டுக்கு வீட்டுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி இந்த நாட்டை வச்சுக்கிட்டு பண்ற சேட்டை. நீ ஒண்ணு இல்ல ராஜா, நீ உன் மதிப்புமிக்க ஓட்டை நோட்டுக்கு விற்கிறாய், அந்த ஓட்டை வாங்கி அவன் நாட்டை விற்கிறான். நோட்டை வாங்கி கொண்டு நீ ஓட்டை விற்கிறாய், அந்த ஓட்டை வாங்கி கொண்டு அவன் நாட்டை விற்கிறான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வேற என்ன இங்க இருக்கு? நீ தொடர்ந்து செய்து கொண்டிரு. உனக்கு சாராயம் குடிச்சால் செத்தா எரிக்க சுடுகாடு பார்த்துக்க. கருணாபுரத்துக்கு போ, கள்ளக்குறிச்சியை பாரு.
நான் சொல்லும் போது நீ சிரிச்ச. சாதி மதம் வச்சிருக்க, வெட்டிட்டு குத்திட்டு செத்தா புதைக்க சுடுகாடு. அதுவும் பல சாதிக்கு இல்ல, ஒரு சில சாதிகளுக்கு தான் இருக்கு. கிடையாது. என்ன வச்சிருக்க? பேச்ச கேட்டு மல்லாக்க போய் படு, ஆழ்ந்து யோசி. நீ போயிருவ, உன் பிள்ளைக்கு என்ன விட்டுட்டு போற? இதே சாராய கடைய, இதே இந்த கொடுமையான ஆட்சியாளர்கள்ட்ட விட்டுட்டு போற. MBA MCOM BE படிச்சவன் ME படிச்சவன்லாம் வாட்ச்மேன் வேலைக்கு 400 பேர் விண்ணப்பிச்சிருக்காண்டா. வாயில் காவலர் வேலைக்கு ஒரே ஒரு முறை உங்க அண்ணன் ஆட்சியை கொடு, ஒரே ஒரு முறை. அவரவர் வாழ்விடத்திலேயே அரசு வேலையை தர்றன மட்டும் பார். தமிழனுக்கு அறிவுக்கு பஞ்சமா? செயல்படுத்த தான் ஆளுக்கு பஞ்சம். இப்படி ஒரு 10 குரலை ஸ்டாலினையும் அந்நியூர் சிவாவையும் பேச சொல்லு, என் தங்கச்சியும் பேச சொல்றேன். எதையாவது ஒன்னு பேச சொல்லு பார்ப்போம். தமிழர்னா யாரு, வரலாறுனா என்ன, திராவிடம்னா என்ன, ஏதாவது சொல்ல சொல்லு. கடைசிக்கு திராவிடம்னா கல்யாணம்னு. அன்னைக்கு ஒரு தம்பி பேசுறேன், எங்கடா போயிட்டா காணோம்னு. சும்மா திராவிடத்துக்கு போனேனே. திராவிடத்துக்கு போனியா? திராவிடம்னா அதானே நண்பனுக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு போறதுக்கு திராவிடத்துக்கு அண்ணே, முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, திராவிடம் திராவிடம் என்று கேட்கிறார்களே அவர்களுக்கு சொல்லுவேன், இந்த கல்யாணம் தான் திராவிடம்னு. ஓ, இதுதான கல்யாணம் தான் திராவிடமா? என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, பாரதியாரா பாரதி ராசாவா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் ஐயோ அப்படின்னு. அவங்களுக்கு என்னன்னே தெரியல. பல காலம் வண்டி ஓட்டிட்டாங்க. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் தம்பி தங்கிகள், ஆழ்ந்து தெளிந்து நீங்க சிந்திச்சு இந்த தேர்தலை அணுகணும். வாக்கு என்பது ஜனநாயகத்தில் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டதில் வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக நீங்கள் ஏந்தணும். ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், இது ஏதுமற்ற ஒரு தேசம் படைக்க நீங்கள் உங்கள் வலிமை மிக்க ஆயுதத்தை, வாக்கு என்கிற ஆயுதத்தை தூக்கணும். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. 5க்கும் 10க்கும், அரிசிக்கு வேட்டிக்கும், 100க்கும் 1000க்கும் கையேந்தாத ஏழை வறுமை நிலையில் இல்லாது நம் மக்களை மீட்டெடுக்கணும். இலவசம்ங்கிற சொல்லை ஒழிக்கணும். இது தன்மான இழப்பு. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில்லாத நம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்.